ஓம் சாந்தி. 5/6/2026 சாக்கார முரளி. ஷிவபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, எப்போது இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியம் ஏற்படுகிறதோ அப்போதுதான் தந்தையுடன் கூடவே செல்ல முடியும். கேள்வி: பகவான் சக்திசாலியாக இருந்த போதிலும் அவரால் படைக்கப்பட்ட இந்த யஜ்ஞத்தில் விக்னங்கள் ஏன் ஏற்படுகின்றன? பதில்: ஏனென்றால் ராவணன் பகவானை விடவும் தீவிரமாக கடுமையாக இருப்பதால் அவனுடைய ராஜ்யம் அபகரிக்கப்படும் போது அவன் விக்னங்களை ஏற்படுத்தவே செய்வான். ஆரம்பத்தில் இருந்தே டிராமாவின் அனுசாரம் இந்த யஜ்ஞத்தில் விக்னங்கள் ஏற்பட்டே வந்துள்ளன, ஏற்படத்தான் செய்யும். நாம் தூய்மையில்லாத உலகில் இருந்து தூய்மையான உலகிற்கு மாற்றமாகி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதால் நிச்சயமாக தூய்மையற்ற மனிதர்கள் விக்னங்களை ஏற்படுத்தவே செய்வார்கள். பாடல்: ஓ தூர தேசத்தின் பயணியே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். எப்படி வேத சாஸ்திரங்கள் முதலியான பக்தி மார்க்கத்தின் வழியை சொல்கின்றனவோ அதுபோல் இந்த பாடலும் ஏதோ ஒரு வழி சொல்கிறது. அவர்களோ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. வெளியில் இருக்க பக்தியில் இருக்கவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதில்ல. சாஸ்திரங்களின் கதைகள் முதலியவற்றை கேட்பது என்பதெல்லாம் காதுக்கு இனிமையானவை. இப்போது குழந்தைகள் அறிவார்கள், தூர தேசத்தின் பயணி என சொல்லப்படுபவர் யார்? தூர தேசத்தின் பயணி அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்கிறாங்க? சிவ பரமாத்மாவை தான். ஆத்மாவுக்கும் தெரியும், நாமும் கூட தூர தேசத்து பயணிகள் தான். நமது வீடு எது? சாந்தி தாமம். மனிதர்கள் இவ்விஷயங்களை பற்றி அறியவில்லை என்றால் எதையுமே அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது. தந்தையை அறிந்து கொள்ளவில்லை என்பதால் சிருஷ்டி சக்கரத்தை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கிறதில்ல. நான் தற்காலிகமாக ஜீவ ஆத்மா ஆகிறேன் என்று சிவபாபா சொல்வதை இந்த ஆத்மா புரிந்து கொண்டுள்ளது. தற்காலிகமாக ஜீவாத்மாவா நான் இருக்கேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறத ஆத்மாக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் உண்மையாகவே ஜீவாத்மாவாக இருக்கிறீர்கள். நான் சங்கமயுகத்தில் மட்டும்தான் தற்காலிகமாக ஜீவாத்மாவாக உள்ளேன். அதுவும் உங்களைப் போல் ஆவதில்லை. நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகிறேன் என்னுடைய அறிமுகம் கொடுப்பதற்காக. இல்லை என்றால் உங்களுக்கு அறிமுகம் எப்படி கிடைக்கும்? பாபா புரிய வைத்துள்ளார், ஆன்மீக தந்தை என்பவர் ஒருவர்தான். அவரை சிவபாபா அல்லது பகவான் என சொல்கின்றனர். வேறு யாருக்கும் தெரியாது. இது தூய்மையின் பந்தனமும் உள்ளது. பெரியதிலும் பெரிய பந்தனம் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்வது. அந்த தூர தேசத்தின் பயனாகிய பதித்த பாவனரை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கின்றனர். பிரளயம் என்பது நடைபெறப் போவதில்லை. பாரத கண்டமோ இருக்கவே செய்கிறது. பாரத கண்டம் ஒருபோதும் வினாசமாவதில்லை. பிரளயம் வினாசம் பாரத கண்டத்துக்கு இல்லை அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. சத்யுக ஆரம்பத்தில் பாரத கண்டம் மட்டுமே இருக்கும். கல்பத்தின் சங்கமத்தில் பாபா வரும்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டியுள்ளது. மற்ற அனைத்து தர்மங்களும் வினாசமாகி விடப்போகின்றன. நீங்களும் கூட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பழைய உலகத்தின் மீது வைராகியம் வராத வரை அப்படியே யாரும் சென்றுவிட முடியாது. உதாரணத்துக்கு அப்பா சொல்கிறாரு, பழைய உலகத்தின் மீது எப்படி வைராகியம் கொண்டு வர்றது அப்படின்னு உதாரணம் சொல்கிறாங்க. புது வீடு கட்டப்படுகிறது என்றால் பழைய வீட்டிலிருந்து மனம் விடுபட்டு விடுகிறது. நீங்களும் அறிவீர்கள், இந்த பழைய உலகம் அழிந்து விடப்போகிறது. இப்போது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். எதுவரை சதோ பிரதானம் ஆகவில்லையோ அதுவரை சதோ பிரதான தேவதாவாகவும் ஆக முடியாது. அதனால் பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். சத்கதி அளிப்பவர் தூர தேசத்தின் பயணி ஒருவர்தான். அவரை உலகம் அறிந்து கொள்ளவில்லை. சர்வவியாபி என சொல்லிவிட்டுள்ளனர். பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதாட்டம் விளையாடியதாக காட்டுகின்றனர்.
ராஜ்யத்தை பணயமாக வைத்தனர். இப்போது ராஜ்யம் கௌரவர்களுக்கும் கிடையாது, பாண்டவர்களுக்கும் கிடையாது. கிரீடம் முதலிய எதுவுமே கிடையாது. அவர்கள் நரகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதாக காட்டுகின்றனர். ஆயுதங்கள் முதலியவற்றை மறைவாக வைத்திருந்தனர். இவை அனைத்தும் கட்டுக்கதைகள். பாண்டவ ராஜ்யமும் இல்லை, கௌரவ ராஜ்யமும் இல்லை. அவர்களுக்குள் சண்டையும் நடைபெறவில்லை. ராஜாக்களுக்கிடையில் சண்டை நடைபெறுகின்றது. இவர்களோ சகோதரர்கள். சண்டை நடைபெற்றது கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு இடையில்தான். மற்றபடி சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி அழைத்து கொள்வார்கள்? பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டையிட்டதாக காட்டுகின்றனர். மீதி 5 பாண்டவர்கள் மிஞ்சினார்கள். ஒரு நாயும் கூட இருந்ததாக காட்டுகின்றனர். அவர்களும் அனைவருமே மலை மீது போய் உருகி இறந்து போனதாக சொல்கின்றனர். விளையாட்டே முடிந்தது. ராஜயோகத்தின் அர்த்தமே வெளியாகவில்லை. இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பாபா கல்பமாக வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். இப்போது பாபா வந்துள்ளார் என்றால் அவருடைய வழிகாட்டுதல் படி செல்ல வேண்டும். தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க வேண்டும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தூய்மையாக இருங்கள் என்று கன்னியாக்களுக்கு சொல்ல மாட்டார்கள். அவர்களோ தூய்மையாகவே இருக்கின்றனர். இது இல்லறவாசிகளுக்காக சொல்லப்படுகின்றது. இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள் என்று இல்லறவாசிகளுக்கு சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு தான் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. திருமணம் செய்யாதிருப்பதால் பந்தனம் இல்லாமல் இருக்கும். கன்னியாக்களோ படிக்க வேண்டும், ஞானத்தில் வலிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சத் என்றால் ஒரு தந்தை. அவரை தான் தூர தேசத்து பயணி என அழைக்கின்றனர். ஆத்மா தூய்மையாக ஆகின்றது. பாபா சொல்கிறார், பயணி, நான் எப்போதும் தூய்மையாக உள்ளேன். நான் தூய்மையிலேயே இருக்கிறேன். நான் வந்து அனைத்து ஆத்மாக்களையும் வெள்ளையாக தூய்மையாக ஆக்குகிறேன். வேறு யாரும் இது போன்ற பயனே கிடையாது. பாபா புரிய வைக்கிறார், நான் வருவது ராவண ராஜ்யத்தில். இந்த சரீரம் கூட வேறு ஒருவருடையது. உங்கள் ஆத்மா சொல்லும், இது எனது சரீரம் அப்படின்னு. பாபா சொல்வார், இது எனது சரீரம் கிடையாது, இது இவருடைய சரீரம், பிரம்மா பாபாவுடைய சரீரம். இது தூய்மையற்ற சரீரம், என்னுடையது அல்ல அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நான் வருவதே இவருடைய அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் யார் நம்பர் 1 தூய்மையாக இருந்தாரோ அவர்தான் கடைசி நம்பரில், அதாவது கடைசி விகாரி ஆகிறார். முதல் நம்பர் 16 கலை சம்பூர்ணமாக இருந்தார். இப்போது எந்த ஒரு கலையும் மிச்சமில்லை. தூய்மையற்றவர்களோ அனைவருமே தான். ஆக பாபா தூர தேசத்தின் பயணி ஆகிறார் இல்லையா? ஆத்மாக்கள் நீங்களும் கூட பயணிகள்தான். இங்கே வந்து பாட்டை நடிக்கிறீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. யாராவது எவ்வளவுதான் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்திருந்தாலும் இந்த ஞானத்தை யாராலும் கொடுக்க முடியாது. பாபா புரிய வைக்கிறார், நான் இந்த உடலில் பிரவேசமாகி இந்த ஆத்மாக்களுக்கு ஞானம் தருகிறேன். அவர்களோ மனிதர்களுக்கு சாஸ்திரங்களின் ஞானத்தை தருகின்றனர். அவர்கள் பக்தர்கள் ஆகின்றனர். சத்கதி அளிப்பவரோ ஒருவர்தான், அவர் ஞானக்கடல். அவரை அறியாத காரணத்தினால் தேக அபிமானம் வந்துவிடுகிறது. அவர் ஒன்றும் இதை புரிய வைப்பதில்லை. தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள். ஆத்மாதான் படிக்கின்றது. இதை யாரும் புரிய வைப்பதில்லை. ஏனென்றால் தேக அபிமானம். இப்போது தூர தேசத்தின் பிரயாணி என்று சிவபாபாவைத்தான் சொல்வார்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி முடித்து விட்டோம். பாபா சொல்கிறார், 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட புரிய வைத்திருந்தேன். அதாவது, குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பிறவிகள் பற்றி அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன். கீதையில் மாவில் உப்பை சேர்ப்பது போல ஏதோ கொஞ்சம் உள்ளது. அதே கீதையின் எபிசோட், அதே மகாபாரத யுத்தம், அதே மன்மனா பவ மத்யாஜி பவ என்ற ஞானம் உள்ளது.
நாம் விஷ்ணுவின் மாலை ஆவதற்காக இங்கே வந்துள்ளோம். மேலே பதீத்த பாவனர் பாபா இருக்கிறார். அவருக்கு நினைவு சின்னம் வேண்டும் இல்லையா? பக்தி மார்க்கத்தில் நினைவு சின்னம் பாடப்படுகின்றது. சிலர் 8 மணி மாலை, சிலர் 108 மணி மாலை, சிலர் 16,108 மணி மாலை உருவாக்கியுள்ளனர். உங்களது உயரம் கலையினால் அனைவருக்கும் நன்மை எனப்படுகிறது. இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். நமக்கு இப்போது உயர்கின்ற கலை. நாம் நம்முடைய சுகதாமத்திற்கு சென்று விடுவோம். பிறகு அங்கிருந்து எப்படி கீழே இறங்குவோம், 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறோம், இந்த ஞானம் முழுவதும் உங்களது புத்தியில் உள்ளது. இந்த ஞானத்தை மறக்கக்கூடாது. புருஷார்த்தம் செய்யுங்கள். உங்களுக்கு சிவபாபாவிடம் எவ்வளவு அன்பு உள்ளது. புருஷார்த்தம் செய்யுங்கள். தன்னை சோதித்து பாருங்கள். நமது புத்தியோகம் அலையாமல் உள்ளதா? உங்களுக்கு சிவபாபாவிடம் எவ்வளவு அன்பு உள்ளது. நாங்கள் பாப்தாதாவிடம் செல்கிறோம் என சொல்லவும் செய்கின்றனர். சிவபாபாவிடமிருந்து பிரம்மா பாபா மூலமாக ஆஸ்தி பெறுவதற்காக செல்கின்றனர். இப்படிப்பட்ட தந்தையிடமோ அநேக தடவைகள் செல்ல வேண்டும். ஆனால் இல்லற விவகாரங்களையும் கவனித்து கொள்ள வேண்டும். ஊசியில் துருப்பிடித்துள்ளது என்றால் காந்தம் அந்த அளவுக்கு கவர்ந்து இழுக்காது. யாரிடமும் முழுமையாக யோகம் உள்ளதோ அவர்களுக்கு உடனே கவர்ச்சி இருக்கும். ஓடி வருவார்கள். எவ்வளவு கரை நீங்கி கொண்டே போகுமோ அவ்வளவு கவர்ச்சி இருக்கும். நாம் காந்தத்திடம் சென்று சந்திக்க வேண்டும் என்று பாடல் உள்ளது. அடித்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, நான் இந்த வாசலை விட்டு வெளியே செல்ல மாட்டேன். ஆனால் அந்த நிலை கடைசியில்தான் ஏற்படும். கரை நீங்கி விட்டிருக்குமானால் அந்த மனநிலை இருக்கும். பாபா சொல்கிறார், ஹே ஆத்மாக்களே, மன்மனா பவ, தங்களின் இல்லற விவகாரங்களே இருங்கள். இங்கே ஓடி வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை. கடலிடம் மேகங்கள் வரவேண்டும் புத்துணர்ச்சி பெறுவதற்காக. பிறகு சேவைக்காக செல்ல வேண்டும். பந்தனம் எப்போது முடிவடைகின்றதோ அப்போது சேவைக்காக செல்ல முடியும். தாய் தந்தையர் தங்களின் குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். பவித்திரமாக வேண்டும். ராமரின் சீதையை கவர்ந்து செல்லப்பட்டார். இப்போது ராவணன் சொர்க்கத்திற்கு எங்கிருந்து வந்தான்? பொய்களோ நிறைய உள்ளன. விகாரம் இல்லாமல் குழந்தைகள் எப்படி இருக்கும் என கேட்கின்றனர். அவர்களுக்கு தெரியாது. ஆஸ்தி பெறக்கூடியவர்கள்தான் வந்து புரிந்து கொள்வார்கள். ஆக இந்த ஞான யஜ்ஞத்தில் அசுரர்களின் விக்னங்கள் ஏற்படுகின்றன. தூய்மை இல்லாதவர்களை தான் அசுரர்கள் என சொல்லப்படுகின்றனர். ராவண சம்பிரதாயத்தினராகவே உள்ளனர். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். ராவண ராஜ்யத்தில் இருந்து விலகி வந்திருக்கிறீர்கள். பிறகும் கூட அதில் சிறிதளவு வரத்தான் செய்கிறது. புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. நாம் போய்கொண்டே இருக்கிறோம். அமர்ந்திருப்பதோ இங்கேதான். ஆனால் ராவண ராஜ்யத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியம் உள்ளது. இந்த மோசமான உலகம் சுடுகாடாக ஆகப் போகிறது. விதவிதமான கருத்துக்கள் மூலம் புரிய வைக்கப்படுகிறது. உண்மையில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம்தான் மன்மனா பவ. எத்தனை பேரிடம் இருந்து கடிதங்கள் வருகின்றன. பாபா, நாங்கள் பந்தனத்தில் உள்ளோம். ஒரு திரௌபதியோ இல்லை, ஆயிரக்கணக்கானவர்கள் ஆகிவிடுவார்கள். இப்போது நீங்கள் தூய்மையற்ற உலகிலிருந்து தூய்மையான உலகிற்கு மாறி சென்று கொண்டிருக்கிறீர்கள். யார் கல்பத்திற்கு முன் மலராக இருந்தார்களோ அவர்கள்தான் வெளிப்படுவார்கள். அல்லாவின் தோட்டமானது இங்கே ஸ்தாபனை ஆகும். ஒரு சிலரோ அப்படி நல்ல மலர்களாக உள்ளனர். பார்க்கும்போதே மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. பெயரே கிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் என்று உள்ளது. 5 நாள் வைத்திருந்தாலும் மலர்ந்த நிலையில் இருக்கும். மனம் பரவிக்கொண்டே இருக்கும். இங்கேயும் கூட பாபாவை நினைவுபடுத்தி கொண்டுள்ளனர். பாபாவை நினைவு செய்து கொண்டும் நினைவுபடுத்தி கொண்டும் உள்ளனர். அவர்களின் நறுமணம் பரவுகின்றது. சதா குஷியாக உள்ளனர்.
அப்படிப்பட்ட இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். அவர்களுக்கு முன் பாபாவின் ஞான நடனம் நன்றாக நடைபெறுகின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. ஞானம் மற்றும் யோகத்தில் உறுதியாக மாறாதவராக இருக்க வேண்டும். பந்தனம் எதுவும் இல்லை என்றால் பிறகு தெரிந்தே பந்தனங்களில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. பால பிரம்மாச்சாரி ஆகி இருக்க வேண்டும். 2. இப்போது நமக்கு உயர்கின்ற கலை. பாபா நம்முடைய அனைத்து துக்கங்களையும் போக்குவதற்காக, சாபத்தை போக்கி ஆஸ்தி தருவதற்காக வந்துள்ளார். பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். சோதித்து பார்க்க வேண்டும், நமது புத்தியோகம் எங்காவது அலையாமல் உள்ளதா. வரதானம்: அனுசரிக்கும் மற்றும் எதிர்கொள்ளும் சக்தியின் மூலம் சேவையில் வெற்றியை பலனாக அடையக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆகுக. வரதானத்திற்கான விளக்கம்: ஆன்மீக சேவாதாரிகளுக்கு சேவையை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. அவர்கள் மனம், சொல், செயல், சேவையின் மூலம் ஒரு வினாடியும் கூட ஓய்வெடுக்க மாட்டார்கள். ஆகையால் பெஸ்ட் ஆகிவிடுகிறது. அவர்கள் சேவையில் வெற்றியை பலனாக அடைவதற்கு சதா இதே நினைவில் வைத்திருப்பார். அனுசரிக்கும் மற்றும் எதிர்கொள்வதுதான் எனது நோக்கமாகும். அவர்கள் தனது பழைய சன்ஸ்காரங்களை கரைத்து விடுவார்கள் மற்றும் மாயா எதிர்கொள்வர்களை தவிர தெய்வீக குடும்பத்தை அல்ல. இப்படிப்பட்ட குழந்தைகள் ஞானம் நிறைந்தவர் என்பதன் கூடவே சக்திசாலியாகவும் இருப்பார்கள். அவர்கள்தான் ஆன்மீக சேவாதாரி என்று கூறப்படுகின்றனர். ஸ்லோகன்: சிறிய விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள், சூழ்நிலையை சக்திசாலி ஆக்குங்கள். அவ்யக்த சமிக்கை: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். உலகில் மனிதர்கள் உயிருடன் இருந்தாலும் நம்பிக்கையற்ற சிதையில் அமர்ந்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு மறுபிறவி கொடுங்கள். புது வாழ்க்கை தானமாக கொடுங்கள். தனது மகிழ்ச்சியான புன்முறுவலான முகத்தின் மூலம் அவர்களை மனித வாழ்க்கையில் வாழ கற்றுக் கொடுங்கள். உங்களை பார்த்து அவர்களிடம் தைரியம், ஆர்வம், உற்சாகம் வந்துவிட வேண்டும். இதற்கு தன்னுடைய குணத்தை சரளமானதாக ஆக்குங்கள் மற்றும் சதா தாமரை மலருக்கு சமமான ஸ்திதி என்ற ஆசனத்தில் டபுள் லைட் ஸ்திதியில் நிலைத்து இருங்கள். ஓம் சாந்தி.